ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் அவர்களுடைய நண்பர் போத்தன் ராஜ் அண்ட் ஜான் அவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் இவங்களும் வந்துட்டு பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் இவங்க உள்ள கேம் விளையாண்டு அங்கே வந்து பேர் சம்பாரித்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்களுடைய அன்பை பொழிஞ்சு அந்த நட்பு அந்த ஒரு விஷயத்தால் வந்துட்டு பிரபலமானாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 9 முந்தானத்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து நம்மளுடைய திவ்யா தான் வந்து டைட்டில் ரன்னராக வந்தாங்க. ரன்னராக வந்து நம்ம சபரி, செகண்ட் ரன்னராக வந்து நம்மளுடைய விக்ரம், தேர்ட் ரன்னராக வந்து நம்மளுடைய அரோரா வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ரியல் வின்னர்ஸ் அப்படின்னு போட்டு ஹேஷ்டாக் அந்த ஃபயரை விட்டு அந்த க்ரௌன் வச்சு யாரை போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு நம்மளுடைய விஜய் பார்வதி, ரெண்டாவது கானா வினோத், தேர்டு கீழே வந்துட்டு நம்மளுடைய கமருதீன். ஸோ இவங்க 3 பேரையும் போட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரியல் வினர்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம இவர் ஃபர்ஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள், அதுங்களே விஜய் சேதுபதி அவர்களோட பேர் மறந்து போச்சு போல இருக்கே நம்மளுக்கு. சரி, அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்களுடைய சொந்த செலவில் வந்து ஒருவருக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு கோப்பை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சின்ன சின்ன அடைமொழி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நிக்நேம் மாதிரி கொடுத்து இவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், இவங்க வந்துட்டு ஸ்போர்ட்டிவ் இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி அதை வந்து கொடுக்கல. நம்ம விஜய் சேதுபதி சார்பாக வந்துட்டு அவருடைய சொந்த செலவில் வந்துட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு ட்ராஃபி மாதிரி சின்ன அழகாக ரொம்ப பேரை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நேற்று சபரி கூட தனியாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பு ஃபோட்டோவை எடுத்து ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி, ரெண்டாவது கானா வினோத், மூணாவது நம்மளுடைய கமருதீன் அவங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அவங்களுடைய நண்பர்கள் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு யாருக்கு நண்பர்கள் உண்மையாக அப்படி பார்த்தீங்கன்னா கமருதீனுக்காக தான். அவங்க மேலே கமருதீன் ஃபோட்டோ போட்டு அடுத்துன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி, கானா வினோத்னு போடலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு விஜய் பார்வதி, ரெண்டாவது கானா வினோத், தேர்டு வந்து கமருதீனை போட்டிருக்காங்க. அதுதான் உண்மையான நட்பு. ஏன்னா போத்தன் ராஜ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போதே இல்லை, கமருதீன் கிட்ட நான் விஜய் பார்வதியை பற்றி பேசணும், பட் நான் உங்ககிட்ட தனியாக பேச மாட்டேன், விஜய் பார்வதியை வச்சு தான் பேசுவேன். ஏன்னா நீ டக்குன்னு அங்கே போய்ட்டு அதை வந்து வேறு மாதிரி சொல்லி அதை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக எனக்கு வச்சு அழகாக பேசியிருப்பாங்க. ரொம்ப அழகாக வெளிப்படையாக சூப்பராக பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அவங்க ஷேர் பண்ண அந்த விதத்திலேயே பார்க்கும்போது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது, பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் ரியல் வின்னர்ஸாக அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்த டைட்டில் 9 யார் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு திவ்யா ஓகே தான், பட் இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு ஆசை இருக்கும்ல, அதன்படி பார்க்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அது விஜய் பார்வதி மட்டும்தான். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.